Hi friends, welcome back to Shoba and Craft. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக் வயர் கூட வந்து பேஸ் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இப்போ செகண்ட் பார்ட்ல வந்து ரன்னிங் வயர் வச்சு எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரன்னிங் வயர் எடுத்துட்டு எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்ம நார்மலா போற பாக்ஸ் நாட் தான் போட போறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஏணிப்படி முடிச்சு தான் நான் போடுறேன். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒயர் 1 இன்ச்சு ஒயர் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ பாக்ஸ் நாட் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த லைன் ஃபுல்லாக வந்து பின்னிக்கிட்டே வரலாம். பின்னிக்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு கார்னர் வந்து வரும்போது எப்படி இந்த கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போல் இந்த ஒரு ரோல் கூட வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரோல் கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். அது நல்லா பின்னுனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 2 ரோல் 3 ரோல் கூடலாம் வச்சு பின்ன உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ நான் பின்னிட்டே வந்துட்டு உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்பவே ஈஸி இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் லைன் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இனிமேல் கார்னர் தான் டர்ன் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளாஸ்டிக் ஒயரில் மினி பேஸ்கெட் வந்து தனித்தனியாக இருக்குது, ப்ளேஸ் லிஸ்ட் இருக்குது, நாட்ஸும் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் வந்து திருப்ப போகிறோம். அதுக்கு வந்து ரன்னிங் ஒயரில் இங்கே பாருங்கள், எப்பவும் போல் நார்மல் பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். இந்த டர்ன் பண்ணும்போது அந்த ஒயரை வச்சு இழுத்து நல்லா டைட்டாக நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 நாட் சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கார்னர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாட் சேர்ந்து வந்து பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர். இதுதான் வந்து கார்னர் நாட் சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கார்னர். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பின்னிட்டே வந்துட்டு நெக்ஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணுறது பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து எப்படி வந்து உள்பக்கமாக சொருக்க போகிறோன்றது இந்த வீடியோவில் வந்துடும். ஸோ ஃபுல் கூட ஃபினிஷ் பண்ணுறது இந்த வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த ஒரு ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு காமிச்சு சொல்லித்தரேன்.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் கார்னர் வந்து பின்னி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏணிப்படி முடித்து போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து இப்போ நம்ம உள் பக்கமாக வந்து சொருகி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஏணிப்படி முடித்து போடும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் வந்து அடியில் வந்து அந்த ஒயர் எந்த பக்கம் போதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த சின்ன ஒயரை வந்து சொருகிட்டுருக்கிறேன். இது முடிச்சதும் நம்ம வந்து ஏணிப்படி முடித்து போடலாம். இப்போ நாம் வந்து முடிச்சிட்டோம், சொருகி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா உள்பக்கமாக அந்த ஒயர் எந்த பக்கம் இருக்கோ இப்போ இந்த பக்கமாக வந்து உள்பக்கமாக லெஃப்ட் ஹேண்டில் மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் மேலே போகிற ஒயர் கீழே தள்ளிட்டு இந்த நாட் வந்து கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். அப்போ மேலே ஒரு லூப் வருது பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம உள்பக்கமாக மடக்கின ரன்னிங் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு மேலே போகிற அந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். ஸோ அப்போ என்ன ஆகணும், இந்த லூப் போய் அதில் போய் உட்காந்து ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதில் போய் உட்காந்துட்டு இந்த மேலே போகிற ஒயர் நல்லா டைட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ரன்னிங் ஒயர் இழுத்து டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் ஆகிடும். ஸோ இந்த இதுதான் வந்து ஏணிப்படி முடிச்சு. இப்போ பாருங்கள் ஒரே நாட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடித்தோன்னு தெரியாத அளவுக்கு ஏணிப்படி முடிச்சிருக்கோம். ஸோ ரொம்பவே ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட எல்லா கூடையிலும் பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து வெளியே கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதே போல் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டு நம்ம செகண்ட் லைனும் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுவோம். எந்த நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த நாட்டில் தான் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். ஸோ திரும்ப தேர்ட் லைன் வந்து அடுத்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப தேர்ட் லைன் முடிக்கும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதுலேருந்து ஒரு ஏணிப்படி முடிச்சு இப்படி ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுகிட்டே வரணும். ஸோ நான் இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பின்னி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு 5 லைன் வந்து நம்ம பின்னி முடிச்சிட்டோம். ஒவ்வொரு லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சு போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து 5 லைன் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டோம். நீங்கள் ஏணிப்படி முடித்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து முடிக்கும்போது கூடைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் லைனு. ஸோ சைடு பாருங்கள், இத்தனை லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கடைசி லைன் வந்து ஏணிப்படி முடித்து போட்டு முடிக்க போகிறோம். எப்படின்னு அது உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து உள்பக்கமாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த பாக்ஸ் நாட்குள்ளே வந்து இந்த ரன்னிங் ஒயர் லூப் விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சிடலாம். இதுதான் வந்து கடைசி நாட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கூட ஒரு ரோலில் வந்து கூட பின்னி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வெளியே இருக்கிற இந்த எல்லா ஒயரும் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக சொருகி விடணும். ஸோ இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ண ஒயரை வந்து இதில் உள்பக்கமாக சொருகி விட போகிறோம். நான் உங்களுக்கு இதில் 2 மெத்தடு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஒன்று வந்து இப்படியே வந்து
துண்டு வயரை வந்து உள்பக்கமாக ஒரு நாட்டு விட்டுட்டு அடுத்த நாட்லேருந்து நம்ம உள்பக்கமாக வரிசையாக சொருகிட்டு போகணும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து இந்த கூடையை வந்து அப்படியே உல்ட்டாவாக திருப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாட் விட்டுட்டு அடுத்த நாட்லேருந்து இந்த ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போதோ அந்த பக்கம் அப்படி சொருகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு நாட் வந்து அப்படி உள்பக்கமாக மடக்கிட்டு நம்ம வந்து இந்த துண்டு ஒயர் ஒவ்வொன்றா உள்பக்கமாக சொருக போகிறோம். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் தான் வந்து அந்த உல்ட்டாவாக திருப்பிட்டு அது வந்து நம்ம அந்த துண்டு ஒயர்லாம் உள்பக்கமாக சொருகிறது. இப்போ நாம் இந்த கூடையை வந்து உல்ட்டாவாக திருப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு க்ராஸாக போகுது பாருங்கள். இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். இதுதான் வந்து ஏணிப்படி முடிச்சு இப்படி க்ராஸாக போகுது பாருங்கள். நம்ம ஒவ்வொரு லைன்லேயும் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுறோம் இல்லையா, அது அடுத்த நாட்டில் போகும்போது உங்களுக்கு இப்படி தான் வந்து க்ராஸாக வரும் ஏணிப்படி முடிச்சு. அதாவது படிக்கட்டு மாதிரி வரிசையாக வரும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி அந்தந்த நாட்டுக்கு நேராகவே ஒரு நாட்டு விட்டுட்டு சொருகணும். இப்படி சொருகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கூடையும் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒயரும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இது போல் நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சொருகிட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சொருகி முடிச்சுட்டு நம்ம கூடையை வந்து திரும்பவும் உல்ட்டாவாக திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆகிடும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம வந்து இப்போ கூட வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு உள்பக்கமாக தெரிஞ்சு பாருங்கள். நான் ஒயர் சொருகிட்டு உள்டாவாக திருப்பிட்டேன். இப்போ வந்து இது உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு தெரியும். இது வெளிப்பக்கம். பேஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் நாம் 6 லைன் போட்டிருப்போம். அதே போல் லென்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் 18 லைன் போட்டிருப்போம். ஸோ அகலம் பார்த்திங்கன்னா 6 லைனு, லென்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் 18 லைன் இருக்கும். ஸோ கூடையோட பேஸ் இது தான். இதுக்கப்புறம் கூடையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 18 ஒயர் வந்திருக்கும். அதில் நம்ம ஒரு லைன் மட்டும் உள்பக்கமாக மடக்கி ஒயர் வந்து சொருகி விட்டுருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு லைன் உள்பக்கமாக மடக்கி சொருகுனீங்கன்னா உங்களுக்கு கூடையோட அந்த மேல் பகுதி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். கைப்பிடி வைக்கும்போதும் உங்களுக்கு அவங்க க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போயுமே ஒரு லைன் உள்பக்கமாக மடக்கிடுங்க. ஸோ நம்ம ஒரே ரோலில் ஒரு கூடை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கூடை பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக அதை வெஜிடபிள் வாங்குறீங்க, பால் பேக்கெட் வாங்குறீங்க, ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட செகண்ட் பார்ட்டு உங்களுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறது வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.